மனசு ஞாபகமாவே இருக்குது. அத கூட மீனா இருக்காள, ஒரு நாள் மனசு இப்படி இருக்காள. ஒருவேளை வெளியில எங்கேயும் கிளம்பிருப்பாங்களா? சேச்சே, வெளியில கிளம்புனா இப்படியே யார்ட்டையா சொல்லியாவது விடுவாங்க. இருக்காரு இருக்காரு. ஏமா தமிழே, ஏமா தமிழே. என்னங்க மீனா ஏதாவது போன் அடிச்சா? அவன் மாமா வீட்ல தானே இருக்கா? மாமா வீட்ல தான் இருக்கா. இருந்து ஒரு வாட்டி போன் அடிச்சு பாரு பாப்போ. யாத்த? சும்மாதான். மாமா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு கேளு. சரிங்க தே. ஹலோ, என்ன தமிழே? டேய், மாமா வீட்ல தானே இருக்க? இல்ல இல்லையா? எங்க எங்க போயிட்டு இருக்கன்னு கேளு. மாமா பக்கத்துல இருக்கான்னு கேளு. டேய், நீனும் மாமா போயிட்டு இருக்கியா? இல்ல இல்லையா? சரி, நீ எங்க போயிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு. அடே, மாமா கூட தானடி போறேன்னு சொன்ன? ஆமா தமிழே, மாமா கூட தான் போறேன்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, மாமா நீ தனியா ஆட்டோல போன்னு சொல்லிட்டாவ. அத்தை அத்தை. என்னம்மா? அவ தனியா போயிட்டு இருக்கா அத்தை. மாமா தான் நீ தனியா ஆட்டோல போன்னு சொன்னாங்களா? எதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க? அவ இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னு கேளு. நீ ஸ்டேஷனுக்கு தானே போற? ஆமா. அப்ப மாமா மாமாவும் ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. அப்ப சேர்ந்து போயிருக்கலாமே. எடி, அப்ப சேர்ந்து போயிருக்கலாம்டி. இல்ல, மாமனாதா நீ தனியா ஆட்டோல போ, தெரியாதவங்கிட்ட பழகாத, ஏதாவது பிரச்சனைனா பொண்ணுக்கு போன் அடின்னு சொல்லி விட்டாவல. அத்தை, மாமா தான் அவ தனியா போக சொல்லிருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா பொண்ணுக்கு போன் அடிக்க சொல்லிருக்காங்க அத்தை. அப்படினா அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் புள்ளைய காப்பாத்துறதுக்கு இவங்க ஏதோ பண்றாங்க. மொத ரெண்டு பேரும் போறதா இருந்தான்னு கேளு. அத நீங்க ரெண்டு தானே போறதா இருந்தது? ஆமா தமிழே, நானும் மாமனாரும் போறதா இருந்தது. அவன் தருண் இல்ல, தருண். தருணா? தருண். அவனும் மாமனார் கூட கார்ல தான் போயிருக்கான். அத்தை, தருண் கூட போயிருக்கானா அத்தை? தருண் கூட போயிருக்கானா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் கார்ல வருவாங்க, நான் ஆட்டோல போயிருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படினா ஏதோ ஒண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது நினைச்சிருக்காங்க. ஆனா தருண் இதுக்கு கூட போயிருக்கான்னு தெரியலையே. ஏமா, தருணுக்கு ஒரு போன் அடி. சரிங்க அத்தை. அத்தை, ஏதோ பிரச்சனையா அத்தை? இல்லம்மா, நீ போன் அடி. ஒரு நிமிஷம் அத்தை, ரிங் போதத்த இருங்க. ஹலோ. சொல்லுங்க தமிழக்கா. எங்க நிக்கிற? நான் நம்ம ஊர்ல தான் இருக்கேன். நம்ம ஊர்ல தான் இருக்கியா? கூட மாமா இருக்கான்னு கேளு. கூட யார் இருக்கா? நம்ம ஊர் பையில கூட நின்னுட்டு இருக்கேன். அத்தை, நம்ம ஊர் பையில கூட நிக்கானா? ஐயோ, மாமா கூட போனியா, என்னாச்சுன்னு கேளு. டேய், நீ தாத்தா கூட எங்க போறேன்னு மீனா சொன்னா? ஆமா தமிழக்கா, கார் எடுத்தா போறேன்னு சொன்னாங்க. நம்ம தெருவை கூட தாண்டல. கீழே இறங்குடான்னு சொல்லி எனக்கு இறக்கி விட்டுட்டு தாத்தாவே கார் எடுத்து போயிட்டாங்க. சரிடா. அத்தை, என்னம்மா? தருண் தான் கார் எடுத்தானா? ஆனா நம்ம தெருல இறக்கி விட்டுட்டு மாமா கார் எடுத்து போயிட்டாங்களாம். சும்மா தான் கேட்டேன். சரி, நீ வேலையை போய் பாரு. மாமாக்கு என்ன போன் அடிக்கட்டா? இல்ல, பரவாயில்ல, இருங்க தான், நான் அடிக்கிறேன். The subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है. என்னம்மா? அத்தை, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. அது ஒண்ணு இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா, அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க, வேற ஒண்ணு இருக்காது. அத்தை, இல்ல இல்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாது ஆகாது. வேற பிள்ளையோட வாழணும் வந்த மனுஷன். இல்ல இல்ல, அது ஒண்ணும் ஆகாது. அவங்களுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. மீனாவை காப்பாத்ததுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. இதுக்கு சரியான ஆளு அவன் மட்டும்தான். அவனால மட்டும்தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். சார், நீங்க வருவீங்கன்னு சொல்லிருந்தீங்க. என்ன காதாம்பரி இந்தியா வந்தாச்சு? எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் தனிப்பு படி காதாம்பரி இந்தியா வந்தாச்சு. ஆனா அவ எங்க பதுங்கி இருக்கான்னு தான் தெரியல. ஆனா இந்தியா வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி கொடுத்துருவீங்கல்ல? அது நான் பின் வாங்கவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. நீங்க சரியான பாதுகாப்பு போயிட்டு இருக்கீங்க. நான் தைரியமா தான் இருக்கேன், பின் வாங்க மாட்டேன். நீங்க எடுக்கிற கேஸ முடிக்கலாம். அதுக்குதான் திரும்ப உங்கள்ட்ட கேட்டு போல வந்தேன். நாளைக்கு எதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடக்கூடாது. இல்ல இல்ல, நீங்க சரியா செய்றீங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி யோசனை வரவே இல்லை. சரி, அப்போ நான் காரியத்தை ஓகே ஓகே சார். என் பொண்ணு பாதுகாப்பா பத்திரமா இருக்கா சார்? என்ன அப்பா பார்க்கணும் அடம் பிடிக்கிறான். எனக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருமே. ஆனாலும் என் பொண்ணு உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கால சார். சின்ன பொண்ணு சார், வெளி உலகத்தை பத்தி என்ன தெரியும்?
அப்பா வேணும்னு அடம் பிடிக்கிறா. இருந்தாலும் இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு பக்குவம் இருக்குதே. என் பொண்ணு எல்லாரும் முன்னாடி உங்களை அடிக்கிறதும் திட்டுறதும் வேற ஒருத்தங்களா இருந்தா. சார் இது என்ன சார் இருக்குது? அவங்க மன வேதனை அப்படி. சரி நான் கிளம்புறேன் சார். சரி. டேய் என் கோத்த கலப்பாத ஒழுங்கா போயிரு. இல்ல மேடம், அவளை பார்த்துட்டு மட்டும் போயிருதானே. சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு யாருமே அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு. என்ன அவளுக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் மேடம் அவகிட்டே கேளுங்களேன். நீ இல்ல அன்னைக்கு அம்மா வந்தாலே பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு அம்மாவே பார்க்க முடியாது, நீ ஏமாத்திரம் ஓடிரு. அவ எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பார்க்க கூடாதா? அதான் ரொம்ப நல்லா பாத்துருக்கீங்களே. மேடம் ப்ளீஸ் மேடம் அவளை பார்க்கணும் மேடம். டேய் உன்னை பார்க்க விட்டா என் வேலை போயிடும். டிஸ்டர்ப் பண்ணாத போ. ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுக்கணும் மேடம். ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு போயிருந்தேன் மேடம். டேய் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை பார்க்க விட முடியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் சார் கையில. ஒரு எறும்பு கூட அந்த ரூமுக்குள்ள நுழைய முடியாது. அப்படி பாதுகாப்பு வச்சிருக்காரு. நீ என்ன சாதாரண பார்க்க போறேன்னு கிடக்கா? எதுக்கு அவளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு? எதுக்கு இந்த பொண்ணு சார் கொடுக்கணும்? யாரா இருந்தாலும் அந்த சார் அப்படிதான் கொடுப்பாரு. இவளுக்கு இவனை பெசல கொடுக்கறானோ? ஸ்டேஷன் முன்னாடி என்ன சத்தம்? யாரு யாரு? என்ன கிளம்பு கிளம்பு. ஸ்டேஷன் முன்னாடி யாரு நிக்கூட? கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிளம்புடா. என்ன மேடம் என்ன குட்டி பாக்குறீங்க? சார் அப்பவே சொல்லிட்டேன் சார். போக மாட்டேன்னு அட பிடிச்சிட்டு நிக்கறான். ஆளை பார்க்கணுமா? ஒரே வாட்டி பார்த்துட்டு போயிருதனே. டேய் நேத்து வந்தல நீ? சார் காலையில தான் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க. காலையில வந்து பார்த்துட்டு போணும். டேய் எதுக்கு இப்ப எதுக்கு பார்க்க வந்திருக்க? இல்ல எங்க தாத்தா வந்தாங்க, அவங்க கூட பார்க்கலாம்னு வந்தேன். உங்க தாத்தா யாரு? சார் அப்படி யாருமே வரல சார். இவன் அப்பவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். என்னடா தாத்தா இந்த தாத்தா? எங்க தாத்தா தான். நானும் எங்க தாத்தா தான் வந்தோம். தாத்தா உள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நானும் போலான்னு கேட்டேன். என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கான்? உள்ள யாரும் அலோட் பண்ண சொல்லி இருந்தானே. இவன் உளறிட்டு இருக்கான் சார். அப்படி யாரும் நான் உள்ள அலோட் பண்ணவே இல்ல. எந்த தாத்தா அங்க வரல. இல்ல சத்தியமா வந்தாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? உங்க தாத்தா எத்தனை மணிக்கு வந்தாரு? இப்பதான். இவன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. மேடம் என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு போறேன். பார்க்க முடியாது. 2 மணிக்கு கோர்ட்டு கூட்டு போவோம். அங்க வந்து பாரு. 2 மணிக்கு கோர்ட்டுக்கா? ஆமாமா அங்க வேணாந்து பாத்துக்க போ. மேடம் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. கிளம்புடா. இல்ல இவன் கல்யாணம் இருக்கான். இவனை ஃபாலோ பண்ணணுமே. இவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் பாத்துடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இவன் மேல சந்தேகம் தானே சார்? கன்ஃபார்மா பண்ணலாம். இவன் எங்க போறான்னு பாத்துட்டு வரேன். அதானே இந்த சார்க்கெல்லாம் நீ தப்ப முடியுமாடா? ஹலோ சொல்லுங்கம்மா. ஐயா அது வந்து ஓகே ப்ளீஸ் பா. நான் பாத்துக்கிறேன். 2 மணிக்கு கோர்ட்டு. ஏன் கழிப்புப்படி காதாமரி இங்க தான் இருக்கணும். 2 மணி கோர்ட்ல உடனே நான் நிறுத்தல. கரெக்டா நேரத்தை தருணம் வந்தா அதே நேரத்துல அன்னைக்கு அம்மாவும் போன் அடிச்சாங்க. மாமனாரும் மருமகளும் ஒன்னா போன முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் மருமகளை காப்பாத்ததுக்கு மாமனார் தனியா போயிருக்காரு. அப்படின்னா இந்த வீட்டுல என்னமோ நடந்திருக்கு. அவருக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு. அதனாலதான் மருமகளை காப்பாத்திருக்காரு. தருண் இந்த வீடு வரைக்கும் தானே வந்தா. அவனுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னா அந்த பெரியவருக்கு தெரிஞ்சது இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. இருடா தருணே உன தனியா கவனிக்கிறேன். குற்றவாளிய காட்டி கொடுக்காமையா போற? அதுவும் சட்டப்படி குற்றம் தான். இரு உனக்கு தனியா லாடம் கட்டுறேன். டைரக்டா போனா உசாராயிடக்கூடாது. பின்வாசல் வழியா போகும். அந்த தருண் இங்க தானே வந்தான். அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஒருவேளை அவனுக்கும் இந்த காதாமரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? தப்பிச்சிட்டாரா? யாரடா அவனை காப்பாத்துனே? டேய் வாய்ப்பே இல்ல. எப்படிடா? எப்படி? என்ன தெரியலையா? அது எப்படிடா கரெக்ட் நேரத்துல வந்து காப்பாத்த முடியும்? அது எப்படிடா தெரியும்? ஆபத்து வரக்கு முன்னாடியே போற வந்த அந்த பொண்ணு தோற. டேய் நான் மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன். அவரை உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லு. யாரு யாரு உங்களுக்கு? காதாம்பரி. என்ன காதாம்பரியா? காதாம்பரி தானே. உங்களுக்கு காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வரீங்களா? நீ பொன்துறை தானே? பொன்துறையே தான். உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் யாருடைய பேக்ரவுண்ட பார்த்தும் பயப்படலாம் கிடையாது. மனசாட்சிக்கு மட்டும் பயப்படற. ஸ்டேஷனுக்கு நடக்கீங்களா? வக்கீல் வருவாரு. அது ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வக்கீல் வருவாரு. வாங்க வாங்க. தலைமறைவா இருக்கீங்க. தலைமறைவா? அங்க இருக்க உனக்கு யார் சொன்னா? நீதான். நானா? ஆமா. எப்படின்னு பாக்குறியா? எப்படி எப்படி நான் இருக்க உனக்கு தெரியும்? நீ ஒரு அடிமுட்டை அல்ல எனக்கு நல்லா தெரியும். சாட்சிக்காரன் காலில் விழுத விட சண்டைக்காரன் காலில் விழுது எவ்வளவோ மேல்தான் புத்திசாலி நினைப்பா. அது முட்டாளாச்ச. அதான் சாட்சிக்காரன் காலில் விழுந்துருக்க. நீ எதிரியா இவங்களை தானே பாக்குற. நீ எதிரி வீட்டுல தான் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்பதானே போலீஸுக்குலாம் சந்தேகம் வராது. அது மத்த போலீஸ். இந்த போலீஸ் வேற. இந்த பொன்துறையில எப்பவும் நேரா தான் யோசிப்பான்.
கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்லயே தங்கிட்டா போலீஸுக்கு சந்தேகம் வராது. அதானே உன் மூளை. அதனால நேர் வழியில வந்த சரியா இருந்திருக்கு. நீ அவசரப்பட்டு அவரை தூக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்ட. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கிருந்தா கூட சந்தேகம் வந்திருக்காரு. கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் உசுக்கு ஆபத்தை உண்டாக்கும் நினைச்ச பாரு, அங்க வந்து சந்தேகம். ஐயோ முட்டாள்தனம் பண்ணிருக்கனே. எப்ப அந்த சார் உசுக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே கண்டுபிடிச்சிட்ட நீ இங்கதான் இருக்கன்னு. அவரு வீட்டை விட்டு வெளியில போகாதவரு மாமனாரும் மருமகளும் ஒன்னாதான் ஸ்டேஷனுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை நீ என்னமோ மிரட்டி இருக்க. உசாரான அவரு எப்படி நீ உசுருக்கு பங்காய்ப்பன்னு தெரியும். ஆனா நான் உசுறு போனாலும் பரவாயில்ல, மர்ம உசுரை காப்பாத்தணுன்னு அந்த கார்ல அவர் கூட்டு போகல. பரவாயில்ல, அவரை காப்பாத்திட்டேன். கரெக்டான நேரத்துக்கு காப்பாத்திட்டேன். ஆனா நீ மாட்டிக்கிட்டிய. அவசரப்பட்டு இந்த பிளான போட்டு மாட்டிக்கிட்டிய காதாம்பரி. நான் யாரையுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. ஆனா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம், என்கிட்ட பகை வச்சுக்கிடாத. இதுக்குத்தான் பாத்துட்டேன். கிளம்பலாமா? என் வக்கீல்கிட்ட நான் பேசணும். 2 மணிக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துறேன். அங்க வச்சு வக்கீல் ஏற்பாடு பண்ணிக்க. கிளம்பு. இல்ல, நான் என் வக்கீல் இல்லாம வர மாட்டேன். பொண்ணு தர லேசுல கை வைக்க மாட்டான். வச்சா உசோட இருக்க மாட்டேன். பரவாயில்லையா? வக்கீலுக்கு போன் அடிச்சுக்கிறேன். அதெல்லாம் கோர்ட்ல தான். கிளம்புங்க. என்ன யாராலுமே பிடிக்க முடியாது. ஆனா நான் வந்தன்னைக்கு நான் அரெஸ்ட் பண்ணிட்டானே. ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. உன்கிட்ட பேசணும். என்ன? ஏதோ உங்க அக்காக்கெல்லாம் கல்யாணம் முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு 2 அக்காளுக்கு என்ன ஆகுமோ கல்யாண செலவு நான் ஏத்துக்கிறேன். காரு வீடு பங்களானி எல்லாம் நான் செய்றேன். ஊரே மெச்சுற மாதிரி உங்க அக்காளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். நான் ஒன்னும் ஊன இல்ல. உன்கிட்ட வாங்கிதான் என் அக்காவால கல்யாணத்துன்னு அவசியம் எனக்கு இல்ல. 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா உன் மகன் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேஷன்ல இருந்தா மறந்துட்டானே. இதே மாதிரி உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் சொல்லிட்டேன். கோடி ரூபா தரேன், என்ன காப்பாத்து. நான் உன்னை வாழ வைக்கிறேன். நீ வாழ வச்சிருவ. என் மனசாட்சி என்ன கொன்னுரும். ஏதோ உங்க அப்பா ஒரு பொண்ணு வந்தலையில கட்டிட்டு அந்த வீட்டுல உங்க அக்கா வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காராமே. ஓ, என் சாதகத்தை எடுத்துக்க. பார், நீ ஏதோ பொண்ணை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு கூட வாழணும்னா நான் சொல்றத நீ கேளு. கோடி ரூபா வாங்கிட்டு என்ன காப்பாத்த வழிய பாரு. என் மனசுல எந்த பொண்ணு இல்ல. அப்படி ஒருவேளை எனக்குன்னு ஒருத்தி இருந்தா அவளை எப்படி கரம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். சுத்தவள நெஞ்சுக்கானதான் என் பொண்டாட்டி நான் கரம் பிடிப்பேன். ஒருவேளை என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி இருந்தானா அவ மனசுல நல்ல இடம் பிடிச்சிட்டு தான் அவளை கரமே பிடிப்பேன். லஞ்சத்தை கொடுத்து இல்ல. சொன்னா கேளு, என்ன காப்பாத்துனா நீ நல்லா வாழலாம். உன்ன உள்ளத்துல அங்க பல பேர் நல்லா வாழ்வாங்க பொண்ணுக்க. வேண்டா பொண்ணு தர, நீ வீரா என்ன பகச்சுக்கல. நான் சம்பாதிக்காத பகையே கிடையாது. நீதான் எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரத்த சூடு அதனால துள்ளுற. இங்க பார், வாட்ட கொஞ்ச நாள் தான். பிறகு ஐயாடா படனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப செத்தா கூட நெஞ்சு நிமிந்துக்கிட்டு தான் சாவனே தவிர கோலை மாதிரி முதுக கட்டிட்டு போக மாட்டேன். உங்க பொண்ணுக்கு அப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். கண்டுபிடிச்ச. ஆனா அந்த மனுஷன் நீ ஓவாயால சொன்னாதான் அதை ஏத்துக்குவேங்காரு. சொல்ல வச்சிருவோம். அது நான் செத்தாலும் நடக்காது. ஓ, கண்டுபிடிச்சிட்ட. உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். பாவம், அந்த மனுஷன் சொல்லி ஒரு நியாயம் இருக்குதே. உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தானே தெரியுது அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு. ஆதிரா அவர் பொண்ணு நீங்க உங்க வாயால சொல்லணும். அது போதும். அத மட்டும் சொல்லிட்டா இந்த காதாம்பட சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். வாலிய பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்பா உன் பொண்ணு ஒண்ணு சேரணும். அது நான் உசுர இருக்க வரைக்கும் நடக்காது. நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அப்படினா என்ன கொல்ல கூட அஞ்ச மாட்டேன். அப்படிதானே? என் ட்ரீட்மெண்டே வேற. ஐயோ, இவன் என்ன கொல்ல பாக்குறான். யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஹலோ, ஹலோ மாமியாரே. என்னம்மா, என்ன? மாமியாரே, யாரு தெரியல. என்ன வேறறாங்க மாமியாரே. ஏடி என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆமா மாமியாரே, யாரு தெரியல. 4 பேர் என்ன வேறறாங்க மாமியாரே. சரி, நீ பயப்படாம இரு. சதீஷ் அங்க வர சொல்றேன். எங்க நிக்கிற? தெரியல மாமியாரே. சரி, இரு, நான் சதீஷ்க்கு போன் போடுறேன். மாமியாரே, சீக்கிரம் மாமியாரே, எனக்கு பயமா இருக்கு மாமியாரே. எனக்கு பயமா இருக்கு. இல்ல, உன்னை எப்படா நான் காப்பாத்திடுவேன். பயப்படாத. பயப்படாத, பயப்படாத. அண்ணக்கிளே, நீங்க அது ஒரு பெரிய சம்பவம். ஏங்க, மீனவ 4 பேர் வரட்டாங்க. என்ன சொல்ற? இப்பதான் போன் அடிச்சா. ஐயோ, நானே இப்பதான் பெரிய ஆபத்து தப்பிச்சு வரேன். அந்த பொண்ணு தான் கரெக்ட் எனக்கு வந்து காப்பாத்தினா. காருக்குள்ள விசவாய் வச்சிருந்தாங்க. ஏசிய போட்ட உடனே நான் மயக்க போட ஆரம்பிச்சுட்டேன். என்னால கதவு திறக்க முடியல. சரியான நேரத்துல அந்த பொண்ணு வந்து கார் கண்ணாடி உடைச்சு என்ன காப்பாத்திட்டான். அவனுக்கு தாங்க நான் போனை போட்டு சொன்னேன். அப்படியா? மீனாக்கு எந்த ஆபத்து வராது நினைச்சேன். இல்லங்க, 4 பேர் வரட்டாங்க. இப்போ என்ன பண்ணனே எனக்கு தெரியலையே. உங்களுக்கு ஆபத்துன்னு என் மனசு ஒருத்துச்சு. அதனாலதான் நான் அவனுக்கு போன் பண்ணி சொன்னேன். அது சரியா இருந்தது. ஆனா இவ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? காலம்பரி என் வீட்டுல தான் இருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவ என்ன மிரட்டான். எனக்கு சந்தேகம். அதான்
மீனாவை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவளை தனி அனுப்புனேன். நான் மட்டும் கார்ல போனேன். நான் நினைச்ச மாதிரியே கார்ல விஷவாயு இருந்தது. மீனாவை காப்பாத்திட்டோம்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அப்படின்னா காதம்பரி இதை பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? நீங்களும் அவளும் தானே ஒன்னா போறதா இருந்தது. கார்ல போறதா இருந்தது. கார்ல விஷவாயு வச்சிருந்தா. அவ ஆட்டோல போறவங்களுக்கு தெரியாத. ஆமால. அப்படின்னா மீனாவை